50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா ஜேர்னலிஸ்ட் சுபைர் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் தக்லை படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்கும் வந்த ட்ரெய்லருக்கே இந்த ட்ரெய்லர் தான் பீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? அதாவது 5 மணிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணப்படும் சொல்லிட்டு கரெக்டாக 5 மணிக்கு போட்டாங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கப்போ நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருக்குது. இது எந்த மாதிரி படம், இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறப்போ ஒரு சிறு வயது பையனாகவும் ஒரு கமலஹாசன் 2 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. அதில் வந்து என்னை காப்பாற்றினவன், யமன்ட்டிருந்து என்னை காப்பாற்றினவன் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட பேசுகிறார். இனிமேல் நீ நானும் ஒன்று, கடைசி வரைக்கும் நீ நானும் தான் அப்படிங்கிற மாதிரி கதை அந்த ட்ரெய்லரில் ஆரம்பிக்கப்படுது. ரெண்டாவது, இனிமேல் நான் தான் இந்த ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சிம்பு பேசுகிற டைலாக்கும் அதில் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நாயகனுடைய பார்ட் 2 அதோடைய வெர்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா சக்திவேல் தான். சக்திவேல் நாயக்கர் தான் அதில் பேர். ஒரு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் படமாக இது அப்படிங்கிறது நிறையா சந்தேகத்தை இந்த ட்ரெய்லர் கிளப்பி விட்டுருக்கு. நாயகன் படத்தையே எடுத்து நாயனுடைய பார்ட் 2 எடுத்திருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா நாயகன் படத்தில் அவர் பேர் அந்த பேராக இருக்கும். ரெண்டாவது, அதுக்கு அவர் ஒரு பையன் இறந்து போயிடுவார். இந்த நாயகன் படத்தோடைய ஓப்பனிங் சீன் வந்து இந்த படத்தோடைய ஓப்பனிங் சீன் மாதிரி இருக்குது. அதில் கொலை பண்ணிட்டு அந்த பையன் ஓடி போய் மும்பைக்கு போவாப்புல, அங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பையன் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து இவரை பெரிய டானாக இருக்கிற மாதிரி இவரை காப்பாற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் எடுத்து வளர்க்குறாரு. இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி கதை நமக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. அப்போ நாயகனுடைய இன்னொரு வெர்ஷன், நாயகனுடைய பார்ட் 2 இருக்கிறதுக்கு இந்த படம் வாய்ப்பாக இருக்கலாம். ஏன்னா ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப. ரெண்டாவது, இப்போ உள்ள யங் ஹீரோக்கு டேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரேஞ்சுக்கு இறங்கி அடிச்சிருக்கிறாரு மணிரத்னம் உண்மையிலேயே. ஏன்னா அவருடைய படங்களில் ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். டைலாக் டெலிவரியே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இது வரைக்கும் உள்ள படங்களில் டைலாக் டெலிவரியே வந்து ஒரு பெரிய லென்த்தியான டைலாக் இருக்காது. எவ்வளோ எமோஷனல் டைலாகாக இருந்தால் ரொம்ப சாஃப்டாக தான் சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு உள்ள இந்த வெடிகுண்டு, வெட்டு குத்து, பாம் பிளாஸ்ட்டுங்கிற மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் இறங்கி அவர் ஸ்டைலை விட்டு இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறார் மணிரத்னம்ங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து சிம்பு, கமலஹாசன் இவங்க 2 பேர் தான் அந்த படத்தை ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. தாங்கி பிடிச்சிருக்க 2 பேரும் தாங்கி பிடிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி பார்த்தா நம்ம நாசர் இருக்கிறாரு, அப்புறம் ஜோஜோ ஜார்ஜ் இருக்கிறாரு, அப்புறம் அசோக் செல்வன் இருக்கிறாரு, த்ரிஷா இருக்கிறாங்க இந்த படத்தில். நாங்கள் வந்து அவர் கொஞ்சம் படம் ஃபுல்லாக ஒரு ஓல்டு கெட்டப்பில் வந்தாலும் ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து யங் கமலஹாசன் இருக்காரு. அதில் அவருக்கே உண்டான அந்த லிப்லாக்லாம் கூட அதில் இருக்குது. அபிராமி இருக்கிறாங்க. அந்த மாதிரி லிப்லாக்லாம் கூட இருக்குது. படத்தில் பார்க்குறப்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு படம். அதாவது நாயகனுடைய 2வது வெர்ஷனா, தேவர் மகனுடைய 2வது வெர்ஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர் கிளப்பி விட்ருக்கு. மற்றபடி டெக்னீஷியன் ஒர்க்கு, ஃபோட்டோகிராஃபிலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. கலரிங்கு இல்லை சும்மா சொல்ல வேணால் அவர் பூந்து விளையாடுவார். இதில் அதை காட்டில் ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணுறாங்க. சவுண்டு, ஏஆர் ரஹ்மான் மீண்டும் ஒரு பெரிய சம்பவத்தை இந்த படத்துக்கு பண்ணியிருக்கு. அது என்ன இல்லை, மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன்னா அது ஒரு தனி சவுண்டாக இருக்குது. சாதாரண மொபைலில் கேட்டால் கூட சின்ன சின்ன சவுண்ட் கூட அது நம்ம கிளியராக கேட்குது. அதுதான் பெரிய அதிசயமாக இருக்குது. அதாவது ஒரு ரொம்ப பெரிய ஒரு இதில் கேட்குறோம், ஒரு பெரிய ஸ்பீக்கரில் கேட்குறோம், இல்லாட்டி ஒரு ஹோம் தேட்டரில் கேட்குறோம்னா பரவாயில்ல. சாதாரண மொபைலில் ஹெட்ஃபோன் கூட போடாமல் கேட்டால் கூட அந்த சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம கிளியராக கேட்கும். அதில் என்னென்ன சவுண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அப்படி கேட்கும். அதெல்லாம் பார்த்துக்கிறப்ப ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான ஒர்க்காக இருக்குது. மியூசிக்காக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மணிரத்னம் சொல்லவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து தன்னுடைய கலை உலக வாரிசாக சிம்புவை இந்த படத்தில் அறிவிச்சுட்டாரோங்கிற மாதிரியெல்லாம் டைலாக் இருக்குது. அது மாதிரியான ஈக்குவலான காட்சிகள் இருக்குது. சிம்புவுமே படத்தில் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். இது வரைக்கும் சிம்புங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு புது நடிகர் மாதிரி இருக்கார். ஒரு புது சிம்பு மாதிரி இருக்கார். பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கார். உடம்புலாம் இழைச்சி ஹேர் ஒரு வளர்த்து பண்ணியிருக்காரு. அது மாதிரி சன் சீக்வன்ஸ்லேயும் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான ட்ரெய்லர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் நம்ம வரக்கூடிய காலங்களில் இந்த ட்ரெய்லரை வச்சு நிறைய டீகோடிங் விஷயங்கள் போகும்னு நினைக்கிறேன். இது வந்து தேவர்மான் 2வா, இல்லை நாயகன் 2வா, இல்லை கமலுக்கு என்ன கேரக்டரு, சிம்புக்கு என்ன கேரக்டர் டீகோட் பண்ணி பின்னாடி டிவிலாம் வச்சு படம்லாம் போட்டு இதை ஓடக்கூடிய காலங்கள் இனிமேல் நிறையா நடக்கும். 5ஆம் தேதி படம் ரிலீஸுங்கிறது அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இப்போ ஒரு ட்ரெய்லர்னால் இப்படி தான் இருக்கணும். ஒரு ட்ரெய்லர்னால் அந்த ட்ரெய்லரை பற்றி நம்ம யோசிக்க வைக்கணும். பார்த்துட்டு நமக்கு யோசிக்க வைக்கணும், அதை ஃபீல் பண்ண வைக்கணும், அதில் ஏதாவது நம்ம இன்வால்வ் ஆகணும். இதெல்லாம் சீன் பை சீன் வந்து இந்த ட்ரெய்லரில் ஷார்ட் பை ஷார்ட் வந்து நமக்கு யோசிக்க வைக்குது. இது எப்படி இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ, இது அங்கே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இது உண்மையிலேயே இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப கமலஹாசன் அவர்களுக்கும் மணிரத்னம் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லு. ஏன்னா ஒரு நடிகர், இளம் நடிகருக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரிய லெஜண்ட் மாதிரியான கமலஹாசன் மாதிரியான ஆள் வந்து ஸ்க்ரீனில் பாதியாக ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாருல, ஸ்பேஸ் கொடுக்குறாருல, அதுவே பெரிய விஷயம். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி என்ன நான் தான் ஹீரோ, எனக்கு ஈக்குவலாக இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் உட்கார வைக்கிறீங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய மனசோட வச்சுருக்கேன். டைலாக்கும் அந்த மாதிரி சிம்புவை வந்து அடுத்து நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய விஷயத்த அளவுக்கு டைலாக்லாம் வச்சுருக்காங்க போது உண்மையிலே அவங்க 2 பேருடைய அந்த பெரிய மனதுக்கு ஒரு பாராட்டு. சார் இப்போ நீங்கள் சொல்லி இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து ட்ரெய்லரை விட இந்த ட்ரெய்லர் வந்து எல்லா ட்ரெயிலுமே தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஏன்னா அப்படி ஒரு ட்ரெய்லர் கட்டு மணிரத்னத்துக்கு முன்னே ஒரு ஸ்டைல் இருக்கும். அவரோட ட்ரெய்லருங்கிறப்போ ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்லோவாக, ஆனால் அந்த ட்ரெய்லரோட வெர்ஷன் பார்க்கும்போது அப்படியே ஸ்பீடாக ஒவ்வொரு கிளிப்பாக போய்கிட்டு இருக்கு சார். இல்லை, மணிரத்னம் உள்ள அந்த ஸ்டைல் இருக்குது, பட் அது லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் சாஃப்டாக அப்படி டைலாக் டெலிவரியெலாம் இருக்கும். அதே இந்த இதில் கொஞ்சம் உடச்சிருக்கிறாரு, கொஞ்சம் லவுடாக சத்தமாக பேசுகிறாங்க. ரெண்டாவது இப்போ உள்ள அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்குது. ட்ரெயிலர் கட்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவருடைய ஸ்டைல் கிடையாது, ஆனால் அவருடைய ஸ்டைலுக்கு உண்டான உள்ள விஷயம் இருக்குது. பட் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் அது மாதிரி தான். இப்போ மணிரத்னம் அடுத்த ஜெனரேஷனுக்கு இது இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணுறேன். அதாவது தவசின்னு ஒரு படம் வந்துச்சு, கமலஹாசன் விஜயகாந்த் நடிச்ச படம். அந்த படத்தில் வந்து வித்யாசாகர் மியூசிக்கு. அந்த படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க, தந்தனம் தந்தனம் தை மாசம்னு. அந்த பாட்டை வந்து எப்படி கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, இளையராஜா சார் மாதிரி ஒரு பாட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே போட்ட பாட்டு. அவர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணால் எப்படி பாட்டு போட்டிருப்பாருன்னு சும்மா கேஷுவலாக பேச ஆரம்பிச்சது, அப்படியே போட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இந்த படத்தை வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது. அவருடைய பொட்டன்ஷியலும் இருக்கணும், அதே மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கும் படம் பண்ணணும் அப்படிங்கிறத இறங்கி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. உண்மையில் நம்ம சொன்ன மாதிரி சமீப காலங்களில் வந்த ட்ரெய்லர்லேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குற ட்ரெய்லராக தான் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கமலை விட எஸ்டிஆரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே அதோட மெனக்கடல் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். எஸ்டிஆருக்குன்னே அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு, அந்த அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றுமே பிச்சு உதறிட்டார். இல்லை, இது வரைக்கும் இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் இருந்த எஸ்டிஆர் வேறு. இப்போ முந்தைய எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாடி பில்டிங்காக இருக்கட்டும், பாடி லுக்காக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரி இருக்கட்டும், இது வரைக்கும் இருந்த எஸ்டிஆர் இந்த படத்தில் இல்லை. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஹீரோ எப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. புது ஹீரோ பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் இருக்குது. எல்லாமே பண்ணிடுவாங்க. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அதில் எமோஷனல் இருக்கும், காமெடி இருக்கும். ஒரு சின்னதாக காமெடி வச்சு தாய் 8 அடி பாந்தா குட்டி 18 அடி பாட்டி 18 அடி இல்லை 16 அடி, இவர் பெரிய கணக்கு பிள்ளை இவர் அப்படிங்கிற ஒரு சின்ன இந்த காமெடி கமலஹாசனுக்கு அவருக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா கமலஹாசனுங்கிறது தமிழ் சினிமாவின் பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல டெக்னாலஜி இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் லெஜெண்டு. அவரோட சேர்ந்து நடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். அவர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருவார். அவர் கூட சேர்ந்து ஒரு காமெடிலாம் பண்ணுறது அவருக்கு பெரிய காமெடி சென்ஸ் உள்ள நபர். கமலஹாசன் கடைசி மோகனுடைய காமெடி வந்த படங்கள்லாம் வந்து எவர்கிரீன் காமெடி மூவி. அவை சன்மியாக இருக்கட்டும், காதலக்காக பெரிய அளவில் காமெடி. அவரோட சேர்ந்து காமெடியை வந்து ஸ்க்ரீனில் இது பண்ணுறது வந்து ஷேர் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டம். அதை கரெக்டாக சிம்பு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த ஒரு காரு சேசிங்காக இருக்கட்டும், அப்போ ஒன்றுத்தோட இனிமேல் நான் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறப்ப இது வரைக்கும் இருந்த சிம்பு ஒரு புது சிம்புவாக வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த தக் லைஃபுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகர்களில் சிம்பு உருவாயிருவார்னு நினைக்கிறேன். சார் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தக் லைஃபோட டைட்டில் டீசரை பார்க்குறப்போ நாயகன் மாதிரி இருந்துச்சு. இப்போ ட்ரெய்லர்லேயும் அதை காமிச்சிருக்கேன். நீங்கள் கூட நாயகன் 2, தேவர் மகன் 2 மாதிரி சொல்லியிருந்தீங்க. இடையில கமலோட விண்டேஜ் மூவிஸான விருமாண்டி படம், ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்த கலவையே அந்த படம் வரப்போகுதா சார்? இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்குற ட்ரெய்லர் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. ஏன்னா கதை வந்து ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய டான்ட் அடைக்கலமாகறான், அவர் எடுத்து வளர்க்குறாரு. அவருக்கும் அந்த பையனுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா அவருடைய படங்களுடைய ரிசம் நாயகன்லேருந்து அன்பேசியத்துலேருந்து நிறையா வரும், ரெஃபரன்ஸ் வரும். அதுலேருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஆனால் அதை அந்த மாதிரி அந்த ஒரு லைனை நாட்டை எடுத்துக்கிட்டாலும் கூட ஸ்க்ரீன் பிளேயாக வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம அவ்வளோ ஈஸியாகலாம் நீங்கள் அவரை நம்ப முடியாது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே சைடில் வந்து மணிரத்னம் வந்து வேறு மாதிரி யோசிக்கக்கூடிய நபர். அதில் வேறு மாதிரியான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெஃபரன்ஸாக வச்சுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முழுக்க அந்த சக்திவேலுங்கிற பேர், அந்த பையன் ஓடி வந்தது, இவர் எடுத்து இது பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நாயகன் 2 அப்படிங்கிற மாதிரி வெர்ஷனாக இருக்கலாம். இவருடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தேவர் மகனும் விருமாண்டியும் கொண்டு வந்துட்டு திருப்பி இங்கே லைவில் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம கற்பனை கெட்டிய அளவுக்கு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கோம். பட் அதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு அப்படி தோணுது. பட் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஆனால் எப்படி பண்ணியிருந்தாலுமே அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த ட்ரெய்லர் கிளப்பியிருக்குங்கிறது தான் உண்மை.
இப்போ படத்தில் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன் மாறுறது மாதிரி ட்ரெய்லர்லேயும் ஒரு கட்டத்து மேலே எஸ்டிஆரும் கமலுமே கிட்டத்தட்ட ஃபேஸ் ஆஃப் மாதிரி மாறுறாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் தான் இவருக்கு வில்ல இவர் அந்த மாதிரி தான் படம் இருக்க போதும் சார். இல்லை அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்குது, படம் முழுக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் தான் எடுத்து உயிரை காப்பாற்றினவன், எமனிட்டிருந்து காப்பாற்றினவங்க டைலாக்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு சீக்வன்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு சீக்வன்ஸில் 2 பேரும் மோதிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு டான் கதை அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஒரு பெரிய கேங்ஸ்டர்ஸுடைய கதை. அது கமல்ஹாசன் மாதிரியான ஒரு பெரிய நடிகர், சிம்பு மாதிரியான நடிகர் எல்லாம் சேர்ந்து மணிரத்னம் இந்த மாதிரியான கதையை எடுத்து பண்ணியிருக்காங்கிறதே முதல்ல ஒரு புதுசு, நம்ப முடியாத விஷயமா இருக்குது. பட்டு ஆனால் வந்து அதை எதை பண்ணியிருந்தாலுமே அவங்க ஒரு புதுசாக பண்ணியிருப்பார். அதில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட இப்போ ட்ரெய்லர் இருந்துச்சு, இதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்குது சார்? ப்ரொமோஷன்ஸ்னால் ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்க. 24ஆம் தேதி சாய்ராம் காலேஜில் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு. அப்போ அந்த ஆடியோ லான்ச்சில் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறார் ஏஆர் ரஹ்மான். எல்லா பாட்டையுமே அங்கே பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவருக்கு இருந்த ஒரு பட்டம் உலகநாயகன், ஆழ்வார் பட்ட ஆண்டவர் அப்படிங்கிற நிறைய பேர் இருந்துச்சு, அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டார் அவர். இந்த படத்தில் புதுசாக பார்த்தா விண்வெளி நாயகன், நீ உலக நாயகன்லாம் அதுக்கு மேலே அவர் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் விண்வெளி நாயகன்னு போட்டிருக்கிறாங்க. அவர் தான் அதை எடுக்க சொன்னார், இந்த உலக நாயகன் இப்போ சொல்லாதீங்கன்னு. இவங்க புதுசாக ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. உலக நாயகன் ரொம்ப சிறுசாக இருக்கும் போல், சின்னதாக இருக்குது. இது வந்து யூனிவர்சல் வரைக்கும் போயிடுவோம், வேர்ல்டு வேணாம் யூனிவர்சல் வரைக்கும் போயிடுவோன்ட்டு உலக நாயகன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு தீம் ஒன்று பண்ணியிருக்காங்க, மியூசிக்கு நல்லா இருக்குது. விண்வெளி நாயகான்னு ஒரு தீம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது கொண்டு வரதுக்காக அதை வேணான்னு சொன்னாரோன்ற மாதிரியான சந்தேகம் நல்லா இருக்கானா, அதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா உலக நாயகன்னா கூட அது ஒரு வேற மாதிரி இருக்கும். விண்வெளி நாயகனா ஈக்குவலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த 24ஆம் தேதி இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது. அதில் லைவாக வந்து எல்லா பாட்டையுமே ரஹ்மான் வந்து அதில் ப்ளே பண்ணி வாசிக்க போகிறார். அது ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது. அதுக்கு பிறகு நேரடியாக 5ஆம் தேதி படம் ரிலீஸ். படத்தோட வசூல் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஓப்பனிங் டேயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மொத்த கலெக்ஷனாக இருக்கும். இல்லை வசூல்லாம் இப்போ யாருமே வந்து சொல்லவே முடியாது. இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு கண்டென்ட் தான். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்குறோம், நல்லாயிருக்கு, ஒரு பெரிய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எதிர்பார்ப்புக்கு எல்லாம் இருக்குது. பட் கண்டென்ட் நமக்கு வந்து 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ போர் அடிக்காமல் போனால் தான். இன்றைக்கி எவ்வளோ பெரிய நடிகர் நடித்த படமாக இருந்தாலும் கண்டென்ட் சரியில்லைன்னா மக்கள் தூக்கி போட்டுறாங்க. அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பெரிய டெக்னீஷியன்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சிம்புக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கும். கமல்ஹாசன் உள்ள இன்வால்வ் ஆகிருக்காரு. கண்டிப்பாக மிஸ் ஆகாது இந்த படம், பெரிய கலெக்ஷனை கொடுக்கும். ஆனால் படம் கண்டென்ட்டை வச்சு தான் அடுத்தடுத்து கலெக்ஷன். எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் அப்படிங்கிறது ஒரு படம் ஃபுல்லாயிரும். இன்டர்நேஷனல் லெவலில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஓவர்சீஸ் புக்கிங் ஆரம்பிக்கிறப்ப பெரிய லெவலில் போகும். கண்டென்ட்டை வச்சு தான் அது பிஸ்னஸ்ங்கிறது எவ்வளோ கலெக்ஷனுங்கிறது நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு பேன் இந்தியா அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆமாம், பேன் இந்தியா இல்லை, பேன் இன்டர்நேஷனல் வரைக்கும் போகிறாங்க. அமெரிக்கா போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க, மற்ற ஸ்டேட்ஸ்லையும் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ப்ரொமோஷனுங்கிறதுல கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன் இறங்கியிருக்காங்க. சிம்புவுடைய படம், இந்த ராம்குமார் படம், பார்க்கிங் டைரக்டருடைய படத்தை வந்து ஷூட்டிங் கூட தள்ளி வச்சுருக்காங்க. இதுக்காக தள்ளி வச்சுட்டு முழுக்க இந்த 2 மாதமாக இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு கமலும் சிம்புவும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு ரிஹர்சல் ஓடிட்டுருக்கு. நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பு வந்து ஸ்டேஜில் அதுக்கு உண்டான ரிஹர்சல் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது 2 மாதமாக ஷூட்டிங், ஆக்சுவலாக போன மாதமே ஷூட்டிங் கிளம்ப வேண்டியது. இந்த படத்துக்கு லொக்கேஷன்லாம் பார்த்து கிளம்பி போயிட்டாங்க புனேயில். பட் இந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு அங்கே போயிட்டு வர முடியாதுங்க. ஷூட்டிங்கே இப்போ டேட்டை தள்ளி போட்டுட்டு முழுக்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இறங்கியிருக்கிறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ சார்.